நாம் எல்லாரும் கண்களை மூடி இந்த வேத பாடத்தை நாம் துவங்க இருக்கிறோம். தேவனை நோக்கி பார்த்து நாம், ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிற எங்களுக்கு உம்முடைய வேதத்தை நீர் வெளிப்படுத்துவீராக. வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் தேவன் உதவி செய்திருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் தாமே இதை புரிந்து கொள்ள எங்களுக்கு பலன் தருவீராக. வந்திருக்கிற எல்லார் மேலும் தேவனுடைய ஆவியானவர் பிரசன்னத்தை கொடுத்து அபிஷேகத்தால் நிறைத்து வேத சத்தியங்களை புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் உடைய வசனத்தை நெருக்கமாக்கி எங்களுக்கு அனுகூலமான ஆசீர்வாதமாய் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். இன்றைக்கும் நாம் யோவான் 3வது அதிகாரத்தை பார்க்க போகிறோம். கடந்த 2 வாரங்களாக யோவான் 1 அதிகாரமும் 2 அதிகாரமும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். So today we are going to study about John chapter 3. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 36 வசனங்கள் உண்டு. We have 36 verses in 3rd chapter. 2 முக்கியமான விஷயங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். 2 முக்கியமான மனிதர்களை நாம் இங்கே பார்க்கிறோம். 2 முக்கியமான மனிதர்கள், 2 முக்கியமான விஷயங்கள். 2 important characters or personalities and 2 important subjects in the Bible. இந்த அதிகாரம் வேதத்தின் மைய கருப்பொருளை உடையது என்று கூட நாம் சொல்லலாம். Because we have John chapter 3 and verse 16. யோவான் 3:16. இது உலக அளவிலே நாம் மையமாய் வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு விஷயம். சகல ஜனத்திற்கும் ஒரு நற்செய்தியை ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். There is a gospel hidden in this chapter. அந்த வசனம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான். யோவான் 3:16. நம்ம அது பிறகு வருவோம். So there are 2 incidents. 2 முக்கியமான நிகழ்வுகள் இங்கே நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்று மறைமுகமாய் நடக்கிறது, யாருக்கும் தெரியாத ராத்திரியிலே ஒரு அறைக்குள் நடக்கிறது. இன்னொன்று அது வெளியரங்கமாக வெளிப்புறத்திலே பப்ளிக் பிளேஸில் அது செயல்படுகிற காரியம். ஒரு சம்பாஷணை இயேசுவுக்கும் நிக்கோதேமுக்கும் நடக்கிற அந்த சம்பாஷணை ராத்திரியில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், டிஸ்கஸ் பண்ணி. There was a discussion that is very personal in a room where Jesus declares and says and teaches Nicodemus some truths. இயேசு நிக்கோதேமுக்கு சில உண்மைகளை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அது ரகசியமான ஒரு இடத்தில். இட் வாஸ் பர்சனல். இன்னொரு இந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல 2வது நிகழ்வு, அது பொது இடத்தில். யோவான் ஸ்நானகன் பொது இடத்துல கிறிஸ்து யார் என்பதை, அவருடைய ஊழியம் என்ன என்பதை அவர் பொதுவாக அனௌன்ஸ் பண்ணுறார். ஸோ இந்த 2 நிகழ்வும் இந்த அதிகாரத்தில் யோவான் அப்போஸ்தலன் என்ன செய்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். ஜான், the Gospel of John 3rd chapter consists of 2 important subjects, which is the discussions with the Nicodemus and the public declaration, proclamation of the ministry of Christ through John the Baptist. யோவான் ஸ்நானகனுடைய அறிவிப்பும் நிக்கோதேமுடைய கூட இயேசு பேசுகிற சில முக்கியமான உண்மைகள். இந்த பேக்ரவுண்ட் உடைய கூட நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த அதிகாரத்துக்குள்ளே போக போகிறோம். I pray that God would help us to understand every verse. ஆனால் இந்த வேத பாடங்களை நம்ம என்ன செய்ய முடியல, எல்லா verse by verse. This is not verse by verse, this is chapter by chapter. அதிகார வாயிலாக நம்ம என்ன செய்கிறோம், வேத பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் நீங்கள் என்ன செய்யணும், இந்த வேத பாடம் முழுமையாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதல்ல, இது ஒரு சுருக்கமான சில உண்மைகள். இதை நீங்கள் படித்த பிறகு நம்ம என்ன செய்யணும், we need to do something. We need to read the chapter. அந்த அதிகாரத்தை மறுபடியும் வீட்டுக்கு போய் என்ன செய்யணும், நம்ம வாசிக்கணும். அது வாசிக்கும் பொழுது அதை தியானிக்கணும். அதை தியானிக்கிறதுக்காக தான் இந்த வேத பாடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். We are here to meditate the word of God. கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. இந்த 3ஆம் அதிகாரம் நான் சொன்னது போல முதல் 21 வசனங்கள், முதல் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் இயேசுவும் நிக்கோதேமும். 22ஆம் வசனத்திலிருந்து 36வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் பொதுவாக அவர் பேசுகிறார், பிரசங்கிக்கிறார். preaching of John the Baptist about Christ Jesus. ஓகே, இந்த அதிகாரத்தில்
ஒரு முக்கியமான மனிதன் என்று சொன்னேன் அல்லவா? முதல் முக்கியமான மனிதன் நான் யார் அப்படின்னா, முதல் வசனத்தை வாசிப்போமா? யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இந்த இடத்துல we come across a person named Nicodemus. நிக்கோதேமு என்ற ஒரு மனிதன் இந்த இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த நிக்கோதேமு என்ற பெயர் கொண்ட இந்த மனிதனுடைய சில முக்கியமான அர்த்தங்களையும் நாம் படிக்க போகிறோம். we going to study about Nicodemus. நிக்கோடேமஸ் என்ற வார்த்தை, இவன் ஒரு யூதன், ஆனால் இந்த பேர் ஒரு கிரேக்க பேர். he was a Jew but he had a Greek name. இது நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் அல்லது எழுதி கொள்ளலாம். he had a Greek name. இந்த நிக்கோதேமு அப்படின்றது ஒரு கிரேக்க ஒரு பேர், அர்த்தமுள்ள ஒரு பேர். ரெண்டு வார்த்தைகள், நிக்கே என்று சொல்வார்கள், டீமஸ் ஆர் தேமோ என்று நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த நிக்கே என்று அந்த பேருக்கு அர்த்தம் வெற்றி என்று சொல்லலாம். நிக்கோதேமுவை நாம் ரெண்டாக பிரிக்கலாம் தேவஜனமே. ஸோ கொண்டு நீங்கள் இந்த பைபிளில் கூட என்ன பண்ணலாம், நிக்கோதேமுவை ரெண்டு அப்படியே நடுவில் ஒரு சென்டர் கோடை போட்டுட்டு, நிக்கோன்ற வார்த்தை அர்த்தம் வெற்றி என்ற அர்த்தம், தேமோ அப்படின்ற அர்த்தத்துக்கு ஜனங்கள் என்ற அர்த்தம். அப்போ இந்த பேருடைய அர்த்தம் ஜனங்களுடைய வெற்றி என்று இந்த பேருடைய அர்த்தம் நமக்கு காண்பிக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், he was a Jew. அவன் ஒரு யூதன், ஆனால் அவனுக்கு ஒரு கிரேக்க பேர் இங்கே இருக்கிறது. இந்த நிக்கோதேமு அவனை குறித்து பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு, அவன் ஒரு பரிசேயன் அல்லவா? முதல் வசனம் தான் சொல்லுது, அவன் ஒரு பரிசேயன். இஸ்ரவேல் அந்த நாட்களில் இஸ்ரவேல் தேசத்தில் நிறைய வகைகள், அதாவது நிறைய கம்யூனிட்டி இருந்தாங்க, குரூப்ஸ் இருந்தாங்க, குழுக்கள் இருந்தாங்க. சமுதாயம் என்று சொல்லலாம், குழுக்கள் என்று சொல்லலாம், அல்லது ஒரு கூட்டத்தார் என்று கூட நாம் சொல்லலாம். அதில் ஒரு கூட்டம் யார் என்றால் இந்த பரிசேயர்கள். Pharisees is one sect of people in Israel history. பரிசேயர்கள் ஒரு பக்கம் இருந்தால் சதுசேயர்கள் இன்னொரு பக்கம் இருப்பார்கள். சதுசேயர்களும் பரிசேயர் மட்டும் இல்லை, நீங்கள் எஸ்ஸினேயர்கள் என்று சொல்வார்கள். எஸ்ஸினேயர்கள் மட்டும் இல்லை, ஜெலோத்தியர்கள் என்று சொல்வார்கள். நம்ம இப்படிப்பட்ட கேட்டகரிஸ் நல்லா பிரியும். ஜென்ரலாக உங்களுக்கு சொல்லணும்னா, ஃபாரிசி பரிசேயர்கள் யார் என்றால் நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர்கள். நான் சிம்பிளாக ஒன் லைனில் சொல்கிறேன், நியாயப்பிரமாணத்தை என்ன செய்கிறாங்க, போதிக்கிறவங்க. சதுசேயர்கள் யார் என்றால், சதுசேயர்கள் எல்லாம் அந்த இஸ்ரவேல் நாட்டில் பணம் படைத்தவர்கள், பணம் படைத்த எலைட் பீப்புள் சதுசேயர்கள், அதிகாரம் உள்ளவர்கள். இந்த எஸ்ஸனியர்கள் யார் என்றால், எங்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த இதுக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று தே ஆர் செப்பரேட்டட், பிரிக்கப்பட்டவர்கள். சிலர் சொல்கிறாங்க யோவான் ஸ்நானகன் எஸ்ஸனியர் கும்பலில் சேர்ந்தவர் தான் என்று சொல்கிறார்கள். ஏன்னால் அவன் எங்கே வாழ்ந்தார், வீடுகளில் வாழல, வனாந்தரத்தில் வாழ்கிறார். இப்படிப்பட்ட எஸ்ஸனியர் கும்பல் அப்படிப்பட்ட கும்பல். செலோத்தியர்கள் என்று சொன்னால் அவங்க நம்பிக்கைக்காக யுத்தம் செய்யக்கூடியவர்கள், யுத்த வீரர்கள். தேவர் வாரியர்ஸ், ஜெலட்ஸ் என்று சொல்வார்கள். ஜெலோத்தியர்கள் வாரியர்ஸ், யுத்த வீரர்கள். ஸோ இப்படிப்பட்ட பிரிவில் ஒரு பிரிவு தான் பரிசேயர்கள். இந்த பரிசேயர்கள் எல்லாம் இந்த ஃபாரிசி. அப்போ நிக்கோதேமு ஒரு பரிசேயன். அப்படி என்ன அவன் என்னென்ன செஞ்சுருப்பான் அப்படின்னா, அவன் வாரத்தில் 2 முறை உபவாசம் போட்டிருப்பான். என்ன செஞ்சுருப்பான், ஒரு வாரத்தில் 2 முறை உபவாசம் செய்திருக்கணும். அவனை குறித்து நான் இப்போ நிக்கோதேமு குறித்து நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த வேத பாடத்தில் நிக்கோதேமு கேரக்டர் ஸ்டடியும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நிக்கோதேமு 2 முறை உபவாசம் செய்யக்கூடியவன், 2 மணி நேரம் ஜபிக்கக்கூடியவன். என்னது, சோர்ந்து போகாமல் எத்தனை மணி நேரம், 2 மணி நேரம் ஜபிக்கக்கூடியவன். அது மட்டும் இல்லை, தன்னுடைய எல்லா இன்கம்ல இருந்தையும் அவன் தசம பாகம் கொடுக்குறவன். எப்படி கொடுப்பாங்க தெரியுமா, ஒரு பருப்பு, ஒரு என்னென்ன அவங்களுக்கு கிடைக்கதோ அதுலேருந்து அப்படியே என்ன செய்வாங்க, தேவாலயத்தில் போய் தசம பாகம் கொடுப்பாங்க. இப்போது அரிசி வந்துச்சுன்னா அதில் என்ன செய்வாங்க, போய் தசம பாகம் கொடுப்பாங்க. காய்கறி வந்துச்சுன்னா அதில் என்ன செய்வாங்க. இப்படி சிலர் இன்னும் இருக்கிறாங்க அல்லவா, சிலர்லாம் அவங்க மரத்தில் 10 தேங்காய் கிடச்சதுன்னா என்ன செய்வாங்க, அவங்க ஒரு தேங்காய் என்ன செய்வாங்க, ஆலயத்துலேருந்து கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட வைராக்கியமுள்ள இருக்கும் சிலர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். அது சபையுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் உள்ளதா என்று அப்படின்னு சொல்ல முடியாது. அவருடைய வாஞ்சை. கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதில் என்ன செய்கிறோம், 10ல் 1 பங்கு இல்லை, 10ல் முதல் பங்கை நாங்கள் தருகிறோம். நம்மளுடைய எண்ணங்கள் மாறணும். முதல் பங்கு
முதல் காரியங்கள், முதலானவைகள் யாருக்கு? கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்போது இவர்கள் 10ல் 1 பங்கு பேசுகிற, தசமபாகத்தை பேசுகிற பழைய நியாய பிரமாணத்தை கொண்டு வருகிற சபை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அவருடைய வாஞ்சையை காண்பிக்கிறார்கள். அப்போ இந்த பரிசேயர்கள் கூட என்ன செய்கிறார்கள் என்ன தெரியுமா? அவங்களுடைய எல்லா இன்கம்ல இருந்தையும் அவங்க தசமபாகம் கூட எல்லாமே ரைட்டுப்பா, நம்ம செய்யாதது கூட இவங்க செய்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாங்க, வாரத்தில் 2 நாள் உபவாசம் செய்கிறாங்க. அவங்க வீதிகளிலாம் நின்று அவங்க என்ன செய்வாங்க? அவர்களுடைய அந்த அந்த நியாயப்பிரமாணத்தை என்ன செய்கிறாங்க? கற்றுக் கொடுக்குறாங்க. அதில் ஒருவன் தான் என்ன செய்கிறான்? நாத்தான்வேல். நம்ம கடந்த 2வது அதிகாரத்தில் பார்த்தோம். அத்தி மரத்தின் கீழ் உன்னை நான் பார்த்தேன். ஏன் அத்தி மரத்தின் கீழ்? கடந்த வாரம் பார்த்தோம். அத்தி மரத்தின் கீழே ஒரு பரிசை என்ன செய்து கொண்டிருந்தார்? கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போது Pharisees was the teachers of the law. They were called the teachers of the law. நியாயப்பிரமாணத்தை போதிக்கக்கூடிய. அப்போ நிக்கோதேமு யாரு? ஒன்று, ஜனங்களின் வெற்றி என்ற பெயருடைய ஒரு யூதனாக இருந்தான், கிரேக்க பெயருடைய யூதனாக இருந்தான். 2வது, he was a Pharisee. அவன் ஒரு பரிசேயன். தொடர்ந்து இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். இந்த முதல் இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் மறைந்திருக்கிறது. இந்த நிக்கோதேமு இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேம் பகுதியில் இருந்த பணம் படைத்தவர்களில் ஒருவனாக இருந்தான். இந்த நிக்கோதேமு எப்படி இருந்தான்? பணம் படைத்த. he was one of the rich people during those days. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நிக்கோதேமு குறித்து 3 இடத்துல நம்ம பார்க்குறோம். யோவான் சாணகத்தில் மட்டும்தான் பார்க்குறோம். இந்த நிக்கோதேமு குறித்து பார்க்கணுன்னா நீங்கள் வேறு எந்த புஸ்தகத்திலையும் பார்க்க முடியாது. யோவான் எழுதின இந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் தான், மன்னிக்கவும், ஜான் எழுதின இந்த காஸ்பலில் மட்டும்தான் நிக்கோதேமஸை பற்றி படிக்க முடியும். 3 இடத்துல இருக்குது. அதில் முதல் இடம் தான் இந்த இடம், 3ஆம் அதிகாரம். The 3rd chapter talks about Nicodemus. இவன் பணங்காரங்க. ஏன் நான் சொல்கிறேன்? கடைசி யோவான் 19ஆம் அதிகாரம் நீங்களாம் அப்புறமா வாசித்து பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா இயேசுவை சிலுவையிலிருந்து இறக்கும்படி யோசேப்பும் நிக்கோதேமும் கேட்டுக்கொண்டார்கள். என்னதுக்கு? கரெக்டான பரியலை இயேசுவுக்கு செய்யணும்னு, கடைசி சடங்கை இயேசுவுக்கு செய்யணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? அந்த விலை உயர்ந்த அந்த வாசனை திரவியங்கள் எல்லாம் என்ன செய்யாங்க? இயேசுவோடைய சரீரத்துக்கு போட்டு அவங்க ரேப் பண்ணி அவங்களுடைய இடத்த என்ன செய்தாங்க? கொடுத்து இயேசுவை கல்லறைக்குள்ளே வச்சு அவங்க என்ன செய்தாங்க? அவங்க எல்லாம் இதெல்லாம் யார் செய்ய முடியும் தெரியுமா? இதெல்லாம் பிகாஸ் he had money, பிகாஸ் he was rich. அவன் அந்த காலத்திலே இடம் வச்சிருந்தான். இதெல்லாம் வாங்கக்கூடிய இதெல்லாம் எங்கே கிடைச்சது? யார் செய்வா? he was one of the richest people during those days. அவன் பணம் படைத்தவனாக இருந்தான். 4வது விஷயம், கேரக்டர் ஸ்டடி நம்பர் 4. இந்த விஷயத்தில் he was called, யூதர்களுடைய என்னவா இருக்கிறான்? முதல் வசனம் வாசிங்கன்னா, அதிகாரியான. யூதர்களுடைய அதிகாரி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் சன்ஹெத்ரினுடைய ஒரு மெம்பராக இருந்தான். சான்ஹெட்ரின் என்று இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சனத்ரின் சங்கத்தில் ஒரு உறுப்பாளராக இருக்கிறார். He was a member of the Sanhedrin. Sanhedrin என்று சொன்னால் என்ன அப்படின்னா, யூதர்களுடைய சுப்ரீம் கோர்ட் மாதிரி, யூதர்களுடைய பார்லிமெண்ட் மாதிரி. யூதர்கள் என்ன தீர்மானம் எடுக்கணும்னாலும், யூதர்கள் எதை செய்யணும்னாலும் அதை அந்த பில் பாஸ் பண்ணணும். இப்படின்னா யோசிச்சு பாருங்க. இப்போது பார்லிமெண்ட் இருக்குது, ராஜ்யசபா, லோக்சபா எல்லாம் இருக்குது. அதே போல் யூதர்களுடைய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவுன்சில் தான் இந்த சனத்ரின். அதில் யார் ஒரு பங்காக இருக்கிறா? நிக்கோதேமு ஒரு பங்காக இருக்கிறார். நிக்கோதேமு இந்த சனத்ரினில் மொத்தம் 70 உறுப்பினர்களும் ஒரு ஹை ப்ரீஸ்ட். அப்போ 71 மெம்பர்ஸ் மொத்தமாக. 70 மெம்பர்ஸ் அண்ட் 1 ஹை ப்ரீஸ்ட். என்ன சொல்லுவீங்க? அது ஹை ப்ரீஸ்ட்டுக்கு தமிழ் என்ன சொல்லுவீங்க? ஆசாரியன், பிரதான ஆசாரியன். சரி, ஒரு ஹை ப்ரீஸ்ட்டும் 70 மெம்பர்ஸ் சேர்ந்தது தான் சன்ஹெத்ரின் சங்கம். இந்த சங்கத்தில் தான் என்ன செய்தாங்க? இயேசுவை என்ன செய்யணும்னு சொல்லி கடைசியில் திட்டம் பண்ணாங்க. நீங்கள் பைபிள் ஆச்சிங்கன்னா தெரியும். சன்னதரின் சங்கம் தான் என்ன செய்தாங்க? இயேசுவை எப்படியாவது நம்ம என்ன செய்யணும்? சிலுவையில் ஏற்றிடணும். இயேசுவை எப்படியாவது நம்ம என்ன செய்யணும்? இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி அவங்க திட்டம் செய்த ஒன்று தான் சன்னதரின் சங்கம். அதில் ஒருவனாக இருந்தான் யாரு? நிக்கோதேமு. நான் பேசுகிறது புரிகிறது என்று நம்புகிறேன். ஆன்லைனில் அநேகர் வந்திருக்கிறீங்க. நான் பேசுகிறது புரிகிறதா? தேங்க்யூ ஸோ மச். ஹல்லேலூயா. எஸ், ரைட். நம்ம தொடர்ந்து நிக்கோதேமு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நான் பொறுமையாக போகலாம். லெட்ஸ் நாட் ரஷ் இன்டு தி சப்ஜெக்ட். இந்த நிக்கோதேமு நம்ம பார்த்த 4 விஷயத்தில் முதல் விஷயம் நான் சொன்னேன். நிக்கோதேமுன்ற வார்த்தையை 2ஆக பிரிச்சுக்கோங்க. நிக்கோ என்றால் வெற்றி, தேமு என்றால் ஜனங்களுடைய வெற்றி என்ற பேர், விக்ட்ரி ஆஃப் த பீப்புள் என்ற பேர் அவனுடைய கிரேக்க பேர். இவன் ஒரு யூதன். He was a Jew
he had a Greek name. Number 2. Number 3, என்ன செய்ய நம்ம அவனோட பரிசேயனா இருக்கிறான். He was influential in that society. அவன் செல்வாக்கு படைத்தவனா இருக்கிறான், போதிக்கிறவனா இருக்கிறான். He was a teacher. நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவனா இருந்தான். Number 4, he was one of the richest people in that history during those days. அவன் பணம் படைத்தவருடைய பட்டியலில் ஒருவனாக இருக்கிறான். 5, அவன் யூதர்களுடைய அதிபதியாக இருக்கிறான். அப்படின்னா சன்னதிரனுடைய ஒரு மெம்பராக இருக்கிறான். இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலாக நீங்கள் இந்த பரிசேயர்களை பற்றி நான் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். இந்த ஃபேரிசீஸ்லேயே ஒரு இன்னும் தூய்மையான ஃபேரிசீஸ் இருக்கிறாங்க. இது இன்னும் பரிசுத்தவான்களாக இருக்கிறாங்க. யார் தெரியுமா? ரத்தம் சிந்தக்கூடிய பரிசேயர்கள். என்ன சொல்லுங்கள்? ரத்தம் சிந்தக்கூடிய, இங்கிலீஷில் போட ப்ளீடிங் ஃபேரிசீஸ். இந்த ப்ளீடிங் ஃபேரிசீஸ், ரத்தம் சிந்தக்கூடிய பரிசேயர்கள் யார் தெரியுமா? இவங்க பரிசுத்தவான்கள் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஏன்னா அவங்க நடந்து போகும்பொழுது அவங்க பாதையில் ஒரு பெண்ணோ ஒரு 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 அதாவது அவங்களுடைய எதிர்ப்பாளர், அதாவது ஒரு மேல், நம்ம ஒரு ஆண் நடந்து போகிறார் என்றால் ஒரு பெண் அந்த பக்கமாக நடந்து போகணும். என்ன செய்வாங்க? இவங்க கண்ணை மூடிப்பாங்க, கண்ணை மூடிக்கிட்டு நடப்பாங்க. நடந்து என்ன செய்வாங்க? இவங்க எங்கேயாவது போய் முட்டிப்பாங்க. எங்கேயா போய் தலை என்ன செய்யும்? முட்டிக்கும். ஒன்று செவுத்தில் போய் முட்டுவாங்க, இல்லை மரத்தில் போய் முட்டுவாங்க, இல்லை ஏதாவது விலங்குகளை போய் முட்டுவாங்க. ஏதாவது முட்டிட்டு என்ன செய்யும்? ஒருத்தமா ரத்தம் ஊற்றும். அதனால இவங்க பேர் ப்ளீடிங் ஃபேரிசீஸ் என்று சொல்லுவாங்க. ரத்தம் சிந்தக்கூடிய பரிசேயர்கள். நம்மெல்லாம் அப்படி வாழணும்னு ஆண்டவர் சொல்லலை. என்ன செய்யணும்? ரத்தம் சிந்திட்டு நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லலை. வெளியரங்கமான இது கிடையாது ஆண்டவர் சொல்கிறது. உள்ள கர்த்தர்னு பார்க்குறார், மனுஷன் முகத்தை பார்க்குறான். இப்போ யோசிச்சு பாருங்க, அவன் கண்ணை மூடிக்கிட்டு உள்ளே சிந்திச்சிட்டே போயிருந்தாங்க, என்னங்க பிரயோஜனம்? கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, வெளியில் இருக்கிற ஃபிசிக்கல் சேஞ்சஸை கர்த்தர் எதிர்பார்க்கல, உள்ளே இருக்கிற உள்ளான இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறார். நான் உள்ள பாவம் செய்யக்கூடாது, என் எண்ணத்தில் பாவம் செய்யக்கூடாது, என் கண்களினால் அல்ல, என் எண்ணம் சரியாக இருந்தால் என் பார்வை சரியாக இருக்கும், என் எண்ணம் சரியாக இருந்தால் என்ன செய்யும்? என்னுடைய செயல்கள் சரியாக இருக்கும். அதுதான் இயேசு கிறிஸ்து முக்கியமாக பேசுகிறார். இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. நம்முடைய பொது ஜென்ரல் இன்ஃபர்மேஷனுக்காக நான் சொன்னேன். ஸோ இந்த நிக்கோதேமு இப்படி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டடியில் நல்ல கவனிங்க. இப்படி அவர்கிட்ட இயேசு 3ஆம் வசனத்தை வாசிங்க, ஒரு உண்மையை பேசுகிறார். வாசிக்கலாமா? 3ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். எந்தெந்த வசனத்திலலாம் மெய்யாகவே என்று 2 முறை வருதோ அந்த சத்தியத்தை இன்னும் கூர்ந்து கவனித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Bible tells wherever there are two times verily used 2 times, verily truly என்று 2 முறை யூஸ் பண்ற எல்லா இடத்துலையும் ஒரு முக்கியமான ஆழமான சத்தியம் அடங்கி இருக்கிறது என்று கர்த்தர் நமக்கு பேசுகிறார். இது பைபிள் பிரின்சிபிள், இது வேத சட்டம். எந்த இடத்துல 2 இருக்கோ, எந்த இடத்துலலாம் 2 முறை ஆண்டவர் மெய்யாகவே சொல்றாரோ அங்கெல்லாம் ஒரு ஆழமான சத்தியம் உள்ளடங்கி இருக்கிறது என்று நமக்கு கர்த்தர் சொல்கிறார். அப்போது எங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறுபடியும் ஒரு வாட்டி என்ன பண்ணணும்? அதை வாசிருங்க, அப்போதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? மறுபடியும் அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மறுபடியும் பிறப்பை குறித்து தேவன் பேசுகிறார். மறுபடியும் பிறக்க வேண்டும், born again. இங்கிலீஷ் என்ன சொல்லிங்க? born again. மறுபடியும் பிறப்பது, மீண்டும் பிறப்பது. இப்போ இங்கே இயேசு இதை சொல்லிட்ட உடனே இந்த நிக்கோதேமுக்கு ஒரு டவுட்டு. ஆண்டவரே, அப்போ முதியவனாக இருக்கும்போது எப்படி தன்னுடைய தாயினுடைய கர்ப்பத்துக்கு திரும்பி போக முடியும் என்று அவர் ஃபிசிக்கல் பர்த்தை பற்றி பேசுகிறார். Nicodemus was talking about the physical birth. ஆனால் இங்கே இயேசு இந்த 3ஆவது வசனத்தில் சரீர பிரகாரமான பிறப்பை பேசலை, ஆவிக்குரிய பிறப்பை பேசுகிறார். Jesus is talking about the spiritual birth, not the physical birth. சரிங்களா? சரீர பிரகாரமான ஒரு பிறப்பை குறித்து ஆண்டவர் பேசலை, ஆவிக்குரிய பிறப்பை ஆண்டவர் பேசுகிறார். ஒருவன் மீண்டும் பிறவாவிட்டால் அப்படின்னு சொன்னால், மறுபடியும் பிறவாவிட்டால் அப்படின்னா அவன் ஆவிக்குரிய ரீதியில் பிறவாவிட்டால் என்ன செய்ய முடியாது? பரலோக ராஜ்யத்தை குறித்து புரிந்து கொள்ள முடியாது,
அங்கே போக முடியாது, அவங்க பங்காக மாற முடியாது. He cannot understand the kingdom of God. He cannot enter the kingdom of God if he is not born again. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற எல்லாருமே நம்ம என்ன செய்திருக்கிறோம்? இந்த born again எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ரட்சிப்புக்குள்ள வருவதற்கு எல்லாருக்குமே என்ன செய்யுது? இந்த மறுபடியும் பிறந்திருக்கிறாங்க. ஞானஸ்நானம் எடுத்து இயேசு சொந்த ரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க? ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள சேர்த்து கொள்ளப்படுகிறாங்க. பரிசுத்த ஆவியானவரை நிரப்புகிறார். இதெல்லாம் என்ன? born again எக்ஸ்பீரியன்சஸ். மீண்டும் பிறக்கக்கூடிய அனுபவத்தை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆவிக்குரிய பிறப்பு. நமக்கு சரீர பிரகாரமான பிறப்பு ஒரு நாள் இருக்கும். ஒரு நாள் நம்ம குறித்து வச்சிருப்போம் கேலண்டரில். ஒரு 40 வருஷம் முன்னாடி, ஒரு 30 வருஷம் முன்னாடி, ஒரு 50 வருஷம் முன்னாடி நம்ம பிறந்திருப்போம். அது சரீர பிரகாரமான பிறப்பு. ஆனால் நம்ம ஆவிக்குரியவர்களாக எப்போ பிறந்தோம் கவனிக்க வேண்டும். நமக்கு ஞாபகம் இருக்கா? when was that time where we personally accepted Jesus as personal savior and we were born again? இன்னைக்கு இப்படி இந்த born againன்ற தமிழ் வார்த்தை என்னன்னு நம்ம சரியா எனக்கு கேப்சர் ஆகல. மீண்டும் பிறக்கக்கூடியதை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். மறுபடியும் பிறக்குதல். இந்த born again எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேருக்கு இருக்குது தேவஜனமே? அவர்களால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தை உள்ள சத்தியங்களையும் பரலோக ராஜ்யத்தில் உள்ள தேவனையும் அவங்க புரிந்து கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும், அவர்களுக்காக வாழ முடியும். born again எக்ஸ்பீரியன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்க இயேசு அடுத்தது பேசுறார். நீங்க தொடர்ந்து வாசிங்க. நீங்க அந்த நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு சொல்றாரு. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். யோவான் நீங்க பிறப்பை குறித்து முதல் அதிகாரத்தில் ஆல்ரெடி பேசிட்டார். நீங்க யோவான் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்களேன். when you turn to John chapter 1 in verse 12 and 13, 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிறப்பையும் பார்த்திருக்கிறோம். வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். தேவஜனமே, இந்த 13ஆம் வசனத்துல மீண்டும் ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம். அந்த 13ஆம் வசனத்தை ஒரு விஷயம் மட்டும் வாசிங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது, நம்பர் 1, இரத்தத்தினாலாவது, மாம்ச சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல். இது பிசிக்கல் பர்த். இந்த பிசிக்கல் பர்த்துக்கும் ஸ்பிரிச்சுவல் பர்த்துக்கும் மெடிக்கல் டேர்ம்ஸ்ல இல்ல ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா ரெண்டு ஈஸியஸ்ட் வே நாட் டு ரிமெம்பர் திஸ். பிசிக்கல் பர்த், சரீர பிரகாரமான பிறப்பு நம்முடைய சித்தம் அல்ல. நாம் சித்தம் கொண்டபடினால் நாம் பிறக்கவில்லை. கரெக்டா? நம்முடைய பெற்றோருடைய சித்தமும் தேவ சித்தமும் இணைந்த போது நாம் பிறந்திருக்கிறோம். ஓகேவா? இதுக்கும் நமக்கு சம்பந்தம் கிடையாது. சரீர பிரகாரமான பிறப்புக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டார். ஆண்டவர் இங்கே அதை பற்றி பேசலப்பா. உனக்கும் சரீர பிரகாரமான பிறக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா நம்முடைய பெற்றோருடைய சித்தமும் ஆணுடைய சித்தமும் இணையும் போதுதான் ஒரு குழந்தை என்ன செய்கிறது? பிறக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய பிறப்பு ஸ்பிரிச்சுவல் பர்த். இந்த ஆவிக்குரிய பிறப்புக்கு நமக்கும் ஒரு 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 கனெக்ஷன் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் பர்த், ஆவிக்குரிய பிறப்புக்கு நம்முடைய சித்தம் தேவை. சரீர பிரகாரமாக நீங்கள் பிறந்துட்டீங்க, அதுக்கு நீங்கள் காரணம் இல்லை நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஆவிக்குரியவனாய் மாறுங்கிற போது அந்த பிறப்பு இருக்குல்ல, born again எக்ஸ்பீரியன்ஸ், அது முழுக்க உங்களுடைய தீர்மானம், உங்களுடைய சித்தம். தேவஜனமே, இதை குறித்து ஆழமான சத்தியத்தை எங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். நிக்கோதேமு கூட பேசிக்கிட்டு இருக்கார். born again எக்ஸ்பீரியன்ஸ். நிக்கோதேமு கிட்ட பேசின முதல் லெசன், முதல் பாடம் மறுபடியும் பிறக்குகிற பாடம், born again எக்ஸ்பீரியன்ஸ். அவன் ஒரு ஆசிரியர் தானே, he was a teacher of the law. ஆனால் அவருக்கு என்ன செய்யல? இந்த born again எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தெரியல. தேவஜனமே, மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது ஒருவன் எதனால? ஆவினாலும் ஜலத்தினாலும் ஆவினாலும். இந்த ஜலம்னா என்ன சொல்லுங்க? வாட்டர் பேப்டிசமா? பொதுவாக சொல்கிறது வாட்டர் பேப்டிசம், ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம். ஓகே, ஸோ born of water and born of flesh, born of spirit, born of water, born of spirit.
2 விஷயம். பார்ன் ஆஃப் வாட்டர் எதை காண்பிக்கிறதுனா ஃபிசிக்கல் பர்த்தை காண்பிக்கிறது. பார்ன் ஆஃப் ஸ்பிரிட் எதை காமிக்கிறதுனா ஸ்பிரிச்சுவல் பர்த்தை காமிக்கிறது. ஒரு குழந்தை தன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்பொழுது எப்போ பிறக்கும் தெரியுமா? அந்த தாயினுடைய அந்த தண்ணீர் வாட்டர் கண்டென்ட் உடையும் போது தான் அது என்ன செய்யும், ஒரு குழந்தை வெளியே வரும். கரெக்டாக? அப்போது ஒரு ஜலத்திலேருந்து என்ன செய்கிறது, ஒரு குழந்தை வெளியே வருது. God is talking about a physical birth. சரீர பிரகாரமான பிறப்பு இருந்தால் தான் என்ன பிறப்பு வருது? அடுத்தது பார்ன் ஆஃப் ஸ்பிரிட், ஆவியின் பிறப்பு வருது. இவ்வளவு சத்தியத்தையும் ஆண்டவர் நிக்கோதேமுக்கு வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையான்னு தெரியல. நிக்கோதேமுக்கு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். எவ்வளவு ஞானமுள்ள ஆண்டவர் பாருங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிரசங்கங்கள், பாடங்கள் ஞானம் உள்ளது. He is a God of great understanding and knowledge. We serve a God, we worship a God who is filled with wisdom and knowledge. ஞானம் நிறைந்தவர், அறிவு நிறைந்தவர் அவர். அல்லேலூயா. அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். born of the waters and of the spirit. சரீர பிரகாரமாய் பிறக்கிறோம், ரைட். ஆனால் அதுக்கு பிறகு ஒன்று இருக்கு, ஆவிக்குரிய ரீதியில் பிறக்கிறோமா? தேவஜனமே, ஆவிக்குரியவர்களாய் நாம் மாறணும்னா எனக்கு அந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் பேசிக்கிட்டு நிக்கோதேமு பார்த்தீங்கன்னா அவருக்கு புரிஞ்சது இல்லைன்னு தெரியல. 10ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? இஸ்ரவேலுக்கு நீ த டீச்சர் அப்படின்னு இருக்கு. டீச்சர் இல்ல, த டீச்சர். The teacher, you are the teacher of Israel. எப்பா, நீ ஒரு முழு ஆசிரியர்களே நீ என்ன செய்கிற, நீ வந்து அம்பாசிடராக இருக்கிற, நீ ரிஃப்ளெக்ட் பண்ணுற, நீ பிரதிபலிக்கிற. நிக்கோதேமோ, நீ நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கணும் இருந்தாலும் உனக்கு இவைகள் என்ன செய்யலை, தெரியவில்லையா? God is asking you. தேவஜனமே, நம்ம கர்த்தருக்காக என்ன செய்யலாம்? வைராக்கியமாய் ஊழியம் செய்யலாம். கர்த்தருக்காக என்ன செய்யலாம்? நம்ம பாடுகள் படலாம், தேவனுக்கு ஊழியம் செய்யலாம், பெரிய பெரிய காரியம் சாதிக்கலாம். ஆனால் வேத சத்தியங்களை நாம் அறியாமல் போய்விட்டால் நாம் சிலவற்றில் என்ன செய்கிறோம்? குறைந்து விடுகிறோம். சிலவற்றில் நாம் என்ன செய்கிறதில்ல, நம்ம 100% மாறுவதில்லை. ஏன்? சில ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களா மாறணும். அடிப்படை உபதேசங்களை நாம் என்ன செய்யணும்? நம்ம பின்பற்றணும். அப்படி ஒரு உபதேசத்தில் ஒன்று தான் மறுபடியும் பிறக்கிற அனுபவம், ஆவியானுடைய அபிஷேகத்தின் அனுபவம், ஞானஸ்தானத்தின் அனுபவம். இப்படிப்பட்ட ஃபண்டமெண்டல் டாக்டரின்ஸ் நம்ம என்ன செய்யணும்? மிக கேர்ஃபுல்லாக, மிக பயபக்தியோடு கூட நம்ம ஃபாலோ பண்ணணும். அல்லாவிட்டால் இந்த நிக்கோதேமு போல அவன் போதிக்கிறான், ஆனால் போதிக்கிற அவனுக்கு கூட என்ன செய்யல, இந்த மீண்டும் பிறக்கிற அனுபவம் தெரியல. தொடர்ந்து இந்த நிக்கோதேமு கிட்ட ஆண்டவர் இன்னொரு சத்தியத்தையும் கற்றுக் கொடுக்குறார். இது 2வது சத்தியம், 2வது பாடம். 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். போதும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா we come across another important lesson. 2வது இங்க கர்த்தர் கற்றுக் கொடுக்குறான்னு தெரியுமா? குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ நித்திய ஜீவனை அடைவான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், we saw about born again experience. Now we are seeing believing the Son, believing Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நித்திய ஜீவனை அடைகிறோம். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே பேசுகிறார். மோசே எப்படி அந்த சர்ப்பத்தினுடைய அந்த என்ன செய்கிறாரு? இந்த 14ஆம் வசனத்தில் வாசிச்சோமே, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டிருக்க போது, தேவ ஜனமே, ஒரு சாதாரண சர்ப்பத்தை மோசே உயர்த்தின போது தேவ ஜனங்களாகி இஸ்ரவேலர் மத்தியில் ஒரு மாற்றம் வந்தது. ஆனால் அந்த மாற்றம் நிரந்தரமான மாற்றம் கொடுக்க முடியல. அந்த மாற்றம் நித்தியத்துக்கு நேராக நம்மை நடத்த முடியல. ஆனால் ஒருவர் வருவார், ஒருவர் நம்மை வந்து என்ன செய்கிறார்? தேவகுமாரன் இந்த உலகத்தில் வருவார். அவர்
சிலுவையை சுமப்பார். சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல அவரும் கொல்கதா மலையில் என்ன செய்வார்? உயர்த்தப்படுவார். நடு சிலுவை நாயகராக உயர்த்தப்படுவார். அவருடைய பலியினால, அவருடைய காயங்களினால, அவருடைய ரத்தம் சிந்ததினால நாம் என்ன செய்கிறோம்? நித்தியத்திற்கு பங்காக மாறுகிறோம். அல்லேலூயா. Because of the sacrifice of Christ we inherit eternal life. நீங்களும் நானும் செய்கிற நீதி அல்ல, அவருடைய நீதியினால் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம், நித்தியத்திற்கு சேர்க்கப்படுகிறோம். நம்ம இருக்க வேண்டிய இடம், ஆனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? சிம்பிளாக ஒரு வார்த்தை சொன்னால், அவர் இருக்க வேண்டிய இடத்த நமக்கு தர்றதுக்கு நாம் இருக்க வேண்டிய இடத்த அவர் எடுத்துக்கிட்டாரு. அவர் இருக்க வேண்டிய இடத்த நமக்கு கொடுத்துட்டாரு. இந்த 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அதான் சொல்ல முடியும். He gave us his place and he took our place instead of us. நாம போக வேண்டிய இடம் சிலுவை, மரணம். ஆனால் அதை அவர் எடுத்துக்கிட்டு அவர் இருக்கிற ஸ்தானத்தை, பிள்ளைன்ற ஸ்தானத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்தார். எவ்வளோ உன்னத தேவன் அவர், எவ்வளோ நேசிக்கிற ஒரு தேவன் அவர். தேவஜனமே, we are privileged because we serve Jesus as our God. இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்ட நாம் பாக்கியமுள்ளவர்கள். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இந்த 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 சத்தியம் மிக மிக முக்கியமான மைய பொருள் என்று நாம் பார்க்கிறோம். This is the purpose of the whole Bible, the key verse of the whole Bible. John 3:16 நமக்கு தெரிஞ்ச வசனம் தானே. யோவான் 3:16 நம்ம மனப்பாடமாக சொல்லக்கூடிய வசனம். இந்த மனப்பாடமாக சொல்லக்கூடிய வசனத்தில் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? இந்த மனப்பாடமாக சொல்லக்கூடிய வசனத்தை நம்ம இன்னும் கவனித்து அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கணும். 17ஆம் வசனத்தை கண்டிப்பாக பார்க்கணும். 17ஆம் வசனத்தை வாசிப்போமா? 16ஆம் வசனம் நமக்கு தெரியும். 17ஆம் வசனத்தை வாசிப்போம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல். கவனிச்சுக்கோங்க. அப்போ நம்பர் 2, நம்ம முக்கியமான செய்தி, இயேசு கிறிஸ்து உலகத்தில் நம்மளை கண்டம்னேஷன் பண்ணுறதுக்கு வரல. He was not brought into the world to condemn us. ஆண்டவர் நம்மை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? ஆக்கினைக்குள் தள்ளுவதற்காக தன்னுடைய குமாரனை அனுப்பவில்லை. அவர் உலகத்தை நேசித்தபடியால் உலகத்தில் தேவன் அனுப்பினார். Just because God loved the world, நம்மளை நேசிச்சதுனால தான் ஆண்டவர் என்ன செய்தார்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, இந்த ஒரே பேரான குமாரனை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த ஒரே பேரான குமாரன் கிரேக்க மொழியில் மோனோஜீசஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். மோனோஜீசஸ் அப்படின்னா, இந்த மோனோஜீசஸ்ங்க அர்த்தம் என்ன சொல்லணும்னா, அந்த ரகத்தில் ஒரே ஒருத்தர் தான் இருக்க முடியும், அந்த வகையில் ஒருத்தர் மட்டும்தான். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது சிங்கங்களுக்கு நிறைய வகைகள் இருக்குது. அப்போ இந்த ப்ரீடில் இது மட்டும்தான் இருக்க முடியும் சொன்னால் நம்ம நம்புகிறோம் இல்லை? ஸோ தவளை எடுத்துக்கோங்க, எறும்பு எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு வகையிலையும் இது மட்டும்தான் அப்படி சொல்ல முடியுதுல்ல. இது மட்டும்தான்ப்பா, இவ்வளோ லட்சம் வகையில் இது மட்டும்தான் இன்னும் உயிரோடு கூட இருக்குது. இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், எத்தனையோ காண்டாமிருகத்தில் இது ஒன்று மட்டும்தான் உலகத்திலே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. எத்தனையோ புலிகள் வந்து என்ன செய்யுது, நம்ம அழிஞ்சு கொண்டு வருது புலிங்கெல்லாம். அது இப்போ மட்டும் இது மட்டும் தான் இருக்குது, வெள்ளை ஒயிட் டைகர்ஸ் எல்லாம் இது மட்டும் தான் இருக்குது சொல்கிறோம்ல. அதே போல் ஒரே பேரான குமாரன் என்று சொன்னால் வேறு யாருமே இதை செய்ய முடியாது, வேறு யாரையும் இதை ஒப்பிட்டு சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவை மட்டும் காண்பிக்கக்கூடிய ஒரே ஒரு அந்த சத்தியம் இந்த வசனத்தில், இந்த வார்த்தையில் இருக்குது. ஒரே பேரான குமாரன். வேறு யாருக்குமே சொல்ல முடியும் இந்த வார்த்தையை, வேறு யாருக்கும் கொடுக்க முடியும் இந்த வார்த்தையை. No, we cannot give this phrase or title to anyone else rather than Jesus, because he is one of this kind. ஒரே பேரான குமாரன். ஆபிரகாமுக்கு எப்படி ஒரே ஈசாக்கு, அந்த மாதிரி ஆண்டவர் ஒரே பேரான குமாரனை கொடுத்துட்டார். No one can take this title. இப்போது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு ஒரு டைட்டில் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நிறைய ஃபேமஸ் ஆகிட்டு கோட். இந்த கோட் அப்படின்ற கோட்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அவங்க இருக்கிற துறையில் அவங்க தான் பெரிய ஆட்கள். இப்போ கிரிக்கெட் எடுத்தவங்க சச்சின் சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய. இப்போ அவருக்கு அப்புறம் தோனி, அப்புறம் கோலி, இது மாறிக்கிட்டே இருக்குது. இந்த டைட்டில் மாறிக்கிட்டே இருக்கும். உலகத்தில் வந்து த மோஸ்ட் ஹேண்ட்ஸம் மென் அப்படின்னா வருஷம் என்ன செய்யுது, மாறிக்கிட்டே இருக்குது. த ஃபாஸ்டஸ்ட் மேன் அப்படின்னா உசேன் போல்ட் ஒரு காலத்தில் இருந்தார். இப்போ உசேன் போல்ட் இருக்கிறா இல்லை, மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ இதெல்லாம் மாறுது, ஆனால் ஒன்று மாறாது, ஒரே பேரான குமாரன் மாறுது. அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா.
அந்த ஒரே பேரான குமாரன் நமக்காக பலியானார். வேற யாருமே என்ன செய்யல, பலியாகலை. வேற எல்லாருமே வழியை காமிச்சாங்கம்மா. வேற தான் சொல்லுவேன், வேற எல்லாமே என்ன செய்யாங்க, வழி இருக்குன்னு காமிச்சாங்க. எனக்கு வழி தெரியும்னு சொன்னாங்க, மோட்சம் அடையிறதுக்கு வழி தெரியும்னு சொன்னாங்க, நான் மோட்சத்துக்கான வழியை கண்டுபிடிச்சேன்னு சொன்னாங்க, எனக்கு மோட்சத்தின் வழி அறிவிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. ஆனால் இயேசு மட்டும்தான் அது எப்படி என்று காண்பித்து நானே வழி என்று சொன்னார். பிதாவை பார்க்க வேண்டும், பரலோகம் போக வேண்டும் என்றால் இட் இஸ் ஒன்லி த்ரூ பிலீவிங் அண்ட் ஃபெய்த் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவை விசுவாசிக்கிறதில் மட்டும்தான் நிச்சய முடியும், நம்ம நித்தியத்திற்கு பங்காக மாற முடியும். இந்த வசனம் அதை காண்பிக்கல. இன்னைக்கு உலகத்தில் எத்தனை வண்டர்ஸ் இருக்கு? உலகத்தில் எத்தனை அதிசயம்? 7 அதிசயம். 7 அதிசயத்தை ஒரே வசனத்தில் நம்ம காமிச்சா எப்படி இருக்கும்? இந்த ஒரே வசனத்தில் 3:16 7 அதிசயத்தை நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே இதில் இருக்குது, எல்லாமே 7 வண்டர்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் முதல்ல போகலாமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஓகே, வாசிங்க. 3:16. போதும். தேவன் காட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் தானே துவக்கம், அவர் தானே சர்வ வல்லவர், அவர் தானே சிருஷ்டித்தவர், அவர் தானே ஆதியிலே. நான் யோவான் 1 கேட்கல, ஆதியாகமம் 1 ஆதியிலே தேவன். அப்போ இந்த பிகினிங்க்கு முன்னாடி ஒருவர் இருக்கிறார்னா தேவன் இருக்கிறார். அப்போ காட் என்று ஆரம்பிச்ச நம்பர் 1, the first wonder of this verse. 7 அதிசயங்கள் முதல் அதிசயம் துவக்கத்திலேயே துவக்கம் இருக்கிறார். ஆமென். God is the Almighty, is the creator. துவக்கமா இருக்கிறார். இரண்டாவது வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். போதும். இரண்டாவது விஷயம் எடுக்கிறது, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். so loved the world. இங்கிலீஷ்ல அப்படி இருக்கும், தமிழ்ல பின்னாடி இருக்கு. இங்கிலீஷ்ல so loved the world செகண்ட் இருக்கும், தமிழ்ல பின்னாடி இருக்கு. ரெண்டாவது அதிசயம் என்ன தெரியுமா? இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? இது ஒரு வல்லமையான நோக்கத்தை காண்பிக்கிறது. உலகத்தை அன்பு செலுத்துறது ஒரு பிரதானமான நோக்கம். இது நம்ம செய்ய முடியுதா? தேவஜனமே, உலகத்தில் இருக்கிறவன நம்ம என்ன செய்ய முடியுதா? அன்பு கூற முடியுதா? நம்மளை பகைக்கிறவன் அன்பு கூற முடியுதா? இல்லை. ஆனால் கர்த்தர் நினைச்சார தெரியுமா? அவர் நோகடிக்கிற, அவரை இல்லைன்னு சொல்ற, அவரை பார்த்து காயப்படுத்துகிற, அவரை துக்கப்படுத்துகிற மனிதர்களை, உலகத்தை என்ன செய்கிறாரா? ஆண்டவர் நேசிக்கிறார். ஒரு மனுஷனுடைய பிரதான நோக்கமே இந்த அன்பு செலுத்துறது, இந்த அன்பு. மூன்றாவது எதை காண்பிக்கிறான்? இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்ததுக்கு முன்னாடி என்ன செய்கிறார்? தம்முடைய குமாரன் என்ன செய்கிறார்? எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி. God so loved the world that he gave his son. அவர் குமாரனை தந்தார். இது என்ன தெரியுமா காண்பிக்கிறது? ஈடு செய்ய முடியாத ஈவு, ஈடு கட்ட முடியாத, அல்லது ஈடு கொடுக்க முடியாத, ஈடு செய்ய முடியாத ஒரு ஈவு. யாரு? இயேசு நமக்காக தந்தது. இதை விட there is no greater gift than we believing that Jesus was given for us and sacrificed for us. எங்க ஆபிரகாமுடைய பிள்ளையை கூட ஆண்டவர் என்ன செய்யல? பலி செலுத்த விடல. ஆபிரகாமுடைய பிள்ளை ஈசாக்கு அந்த மலை மேலே நிற்க வச்சுட்டு கையை ஓங்கும் போது கர்த்தர் தடுத்துட்டாரு. ஏன்னா ஆண்டவரை தவிர வேற யாருமே கிரேட்டஸ்ட் கிஃப்டை கொடுக்கவே முடியாது. ஈடு செய்ய முடியாத ஒரு ஈவை உங்களையும் என்னையும் நம்பி கர்த்தர் கொடுத்தார். மூன்றாவது அதிசயம், ஒன்று துவக்கமானவர் துவக்கத்தில் இருக்கிறார். இரண்டாவது, இந்த உலகம் செயல்பட்டு கொண்டிருக்கிற மிக மிக பிரதானமான நோக்கம் அன்பு, அது அவர் காண்பித்தார். மூன்றாவது, ஒரே குமாரனை தந்தருளினார். இது ஈடு கட்ட முடியாத ஈவு. நான்காவது அதிசயத்தை பார்க்கலாமா?
நீங்க இப்போ மறுபடியும் வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. இந்த வார்த்தை நம்பர் 4, எவனோ. கர்த்தர் ஒரு சமுதாயத்தை மட்டும் ரட்சிக்க வரல, கர்த்தர் ஒரு இனத்தாரை மட்டும் ரட்சிக்க வரல, கர்த்தர் ஒரு தேசத்தை மட்டும் ரட்சிக்க வரல. வேதம் சொல்லுகிறது யாரா இருந்தாலும் என்று சொல்லுகிறார். அவரை விசுவாசிக்கிற whosoever or whomsoever or whoever, யாரா இருந்தாலும். இங்கு கர்த்தர் காண்பிக்கிற 4வது விஷயம் எதிர்பார்க்காத வரவேற்பு. சிலர் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து வெள்ளைக்கார கடவுள். ஆனா ஆண்டவர் இங்க வசனத்தில் காண்பிக்கிறார் யாரா இருந்தாலும், எவனும் என்றால் God simply came to the world for everyone. சுவிசேஷம் யாவருக்குரியது. ஆண்டவருடைய ரத்தம் சிந்துதல் யாவருக்குரியது. Jesus died on the cross, shed his blood for everyone. கிறிஸ்தவனுக்காக மட்டும் இயேசு சிலுவை சுமக்கல, யாவருக்காகவும் சுமந்திருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, that is what தேவஜனமே, நம்ம இந்த 4th அற்புதமே, இந்த அதிசயம் என்ன தெரியுமா? எதிர்பார்க்காத ஒரு வரவேற்பு. ஒரு திருமணம் இருந்தது. அந்த திருமணத்தில் அழைக்கப்பட்டவனுங்க அழைச்சாங்க, ஆனால் அவங்களாம் வரல. காரணத்தை சொல்லி அந்த திருமணத்தில் செஞ்சாங்க, வராமல் போயிட்டாங்க. உடனே அந்த எஜமான் சொன்னார், போயிட்டு தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் நீ செய் அழைச்சி. அவங்க எதிர்பார்க்காத வரவேற்பு, எதிர்பார்க்காத வரவேற்பு. 2 மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தன் பணம் படைத்தவன், அவன் தூக்கி போடுற சாப்பாடை சாப்பிட்ற இன்னொருத்தவன். இந்த வேதத்தில் இருக்க சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் பரலோகத்தில் அவங்க 2 பேரும் மறிக்கிறாங்க. 2 பேரும் பரலோகத்து ஆட்சியில் நிற்கும் போது எதிர்பார்க்காத வரவேற்பு யாருக்கு கிடைக்கிறது? லாசருக்கு. எதிர்பார்க்காத வரவேற்பு. Simply because I should trust that Jesus died for me on the cross. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா கர்த்தர் இங்க ஏதோ கிறிஸ்தவ பேர் இருக்கிறவனுக்காக மட்டும் கர்த்தர் மறிக்கல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் உங்களுக்கு கர்த்தர் ஒரு வரவேற்பை கொடுக்கிறார். 5வது அதிசயம் என்ன தெரியுமா? மறுபடியும் வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. விசுவாசிக்கிற எவனோ, believes. கரெக்டா? எதிர்பார்க்காத வரவேற்பு கொடுக்கிறவரு இங்க நரகத்தில் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு எஸ்கேப் பிளானை கொடுக்குறார். நான் சொல்லட்டுமா? சுலபமான ஒரு சாவியை கொடுக்கிறார். என்ன சாவி? ஈஸி கீயை கொடுக்கிறார். என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணும்? 1000 கிலோமீட்டர் நடந்து வான்னு சொல்லலை ஆண்டவர். நீ 100 அடி மேலே என்ன செய்யணும்? மலையில் நடக்கணும்னு கடத்த சொல்லலை ஆண்டவர். நீ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாதான் எனக்கு அப்படின்னு சொல்லலை ஆண்டவர். சொல்கிறார் விசுவாசி. ரட்சிப்பு எப்படி கிடைச்சது தெரியுமா? For we are saved by grace through faith. நாம் எப்படி கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கோம். faith. தேவஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா நீங்கள் இயேசுவுக்காக ஒன்றும் செய்ய வேண்டாம். இயேசுவை அறிந்து விசுவாசிக்கும் போது நரகத்திலிருந்து, ஆக்கினையிலிருந்து, நித்திய அழிவிலிருந்து மீட்கப்படுவீர்கள். சுலபமான சாவி கையில் வச்சுருந்தோம். நிறைய பேர் என்ன செய்யறதில்ல, ஒன்று சாவி எடுக்க மாட்டாங்க, சாவி எடுத்தவெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. 5வது அதிசயம் கர்த்தர் சொன்னார், நீ எதையும் செய்யாண்டாப்பா, நீ என்ன விசுவாசிச்சா போதும். have faith and you will be saved. ஆனால் அதை தான் நிறைய பேர் செய்யறதில்ல. பரவாயில்ல, செய்வாங்க. விசுவாசிப்போம். சுலபமான சாவி. 6வது அதிசயம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். அதான் 6வது அதிசயம். என்ன தெரியுமா? தெய்வீக விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். நீ விசுவாசிக்கும் போது 6வது அதிசயத்துக்குள்ள போற, நீ என்ன செய்ய மாட்ட? கெட்டு போக மாட்ட. You will not perish. நரகத்திற்கோ ஆக்கினைக்கோ நித்திய அழிவுக்கோ நீ போக வேண்டிய கிடையாதுப்பா. நீ விசுவாசிக்கிற இயேசு உன்னை தெய்வீக விடுதலை கொடுத்து உன்னை மீட்டெடுக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் என்று? ஆமென். கர்த்தர் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். ஆமென். நாம் ஒரு நாள் என்ன செய்தோம்? வெளியேறணும். ஆனால் கர்த்தர் நம்மளை செய்தார். ரத்தத்தை சிந்தினதுனால, விசுவாசித்ததுனால நாம் பிழைத்திருக்கிறோம்.
கெட்டு போலப்பா. 6வது அதிசயம் தெரியுமா? 6வது அதிசயம் தெய்வீக விடுதலை. கடைசியா பார்த்தோம், கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை. நித்திய ஜீவனை அடையும்படி, அதுதாங்க கடைசி. 7வது அதிசயம் விலை உயர்ந்த உரிமை. காஸ்ட்லி இன்ஹெரிட்டன்ஸ் ஆர் காஸ்ட்லி பொசஷன். விலை உயர்ந்த ஒரு உரிமை. ஆமென். இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பெரிய நகைக்கடையில் ஒரு பெரிய நகைக்கடை இருந்தது. தங்கம், வெள்ளி, வைடூரியம், ரூபீஸ், பேர்ல்ஸ் எல்லாமே இருக்குங்க. அந்த தங்க கடைக்கு வெளியில் எதிரில் ஒரு சின்ன பையன் என்ன செஞ்சான், அந்த தங்க கடையை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தானா. நின்றுட்டு இருந்ததை பார்த்துட்டு ஒருவர் என்ன போகும்போது என்ன செய்தார், அந்த பையனை பார்த்துட்டே இருந்தாராம். என்ன இவன்? அப்போது அந்த பையன்ட்டு கேட்டாரான், ஏப்பா அந்த கடையை பார்த்துக்கிட்டு இருக்கிற, ஏன் அந்த கடை வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்க, எதை வாங்க போறியா, ஆசையாக இருக்கா வாங்கணும் அப்படின்ட்டு என்று சொல்லி மனதுருக்கி கேட்டாராம். அந்த பையன், அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாருக்குப்பா வெயிட் பண்ணிகிட்டு இருக்க? உங்கள் குடும்பத்தில் யாரும் வரணுமா? வீட்டிலேருந்து யாரும் வந்துக்கிட்டு இருக்காங்களா? நகை எடுக்க போகிறீங்களா? ஏதாவது திருமணமா? ஏதாவது ஃபங்க்ஷனான்னு. அவன், அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்ப்பா சொல்ல மாட்டேன்? சொல்லுப்பா, நம்மெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று நல்லா சகஜமாக பழகணும்ப்பா, சொல்லுப்பாண்ணா. அவன் சொல்லும்போது சொன்னானா, இந்த நகை கடையோட ஓனரே எங்கள் அப்பா தான். அவர் வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி சொன்னார், ஆனால் இன்னும் வராமல் இருக்கிறாரு. அவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த நடந்து போகிற ஆட்களுக்கு தெரியாது, இந்த நிற்கிற பையன் இந்த நகை கடையோட ஓனர்னு தெரியாது. இதோடைய மொத்த உரிமை யாருக்குன்னு தெரியல. இந்த நகை கடையோடைய ப்ராஃபிட்டோடைய உரிமை யாருக்கு போகுது, இந்த பிள்ளைக்கு போகுதுன்றது அவனுக்கு தெரியாது. அவன் பார்த்தான், ஏதோ அப்படிதாங்க நம்ம இருக்கிறோம். தேவஜனமே, நித்திய ஜீவனை நாம் அடைந்திருக்கிறோம். விலை உயர்ந்த ஒரு உரிமை நமக்குண்டு. இயேசுவை விசுவாசித்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனுக்கு பங்காக மாறுகிறீர்கள். தேவன் நம்மளை எப்படி மாற்றி இருக்கிறார். ஆமென். இப்படிப்பட்ட ஆழமான சத்தியத்தை யாருக்கு நான் இன்னும் 2வது பக்கமே போல. ஆழமான சத்தியம் எங்கே போயிட்டு இருக்கு? நிக்கோதேமு கூட போயிட்டு இருக்கு. ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் நிக்கோதேமு ஆண்டவர் ஏற்றுக்கிட்டானோ இல்லையான்றத என்ன செய்யல, யோவான் எழுதலை. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நிக்கோதேமு நிச்சயமாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருப்பான். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? யாரும் சும்மா ஆண்டோடைய சரீரத்தை கேட்டு வாங்க மாட்டாங்க. இயேசுடைய சரீரத்தை அடக்கம் செய்யணும்ப்பா, அது முறைகள் இருக்குது, அதை காமிக்கணும். சும்மா கேட்டு வாங்க. ஒன்லி தோஸ் who love ஜீசஸ் எக்ஸ்ட்ரீம்லி, அதாவது தேவனை அதிகமாக நேசிக்கிறவன் தான் என்ன செய்வான். ஏங்க பேதுரு கேட்டானாங்க. பேதுரு இயேசுவின் சரீரத்தை கொடுங்க, நாங்கள் என்ன செய்யணும், ஒழுங்கு செய்யணும்னு கேட்டானா? கேட்கல. ஏன் அந்தரியா கேட்டாரா? ஏன் மரியாளை கேட்டாங்களா? அவங்க அம்மா தானே மரியாள், கேட்டாங்களா? நான் சொல்கிறேன், இந்த உலகத்தை காட்டிலும் நிக்கோதேமு என்ன செய்தான், இயேசுவை அதிகமாக நேசித்து, நான் விசுவாசிக்கிறேன் அப்படிதான். இயேசுவனுடைய சரீரத்தை கேட்டு அதோடைய முறைமைகளெல்லாம் சொல்லி கொடுத்து, அந்த வஸ்திரத்தை அந்த சரீரத்தில் அந்த தைலத்தெல்லாம் ஊற்றி அழகாக பேக் பண்ணி அவருக்கு ஒரு இடத்த காண்பிச்சு அந்த கல்லறையில் போய் வைக்கிறார். எவ்வளோ ஒரு நேசம்! எப்படி திரும்ப மாறி இருப்பாரு? இங்கே 3ஆம் அதிகாரத்தில் இருந்த சம்பாஷணை தான் அவனை மாற்றிருக்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தருடைய வசனத்தை கேட்குறோமே, இந்த வசனம் நம்மளை மாற்றணும். இந்த வசனத்தை நம்ம வாசிக்க அவரை நேசிக்கணும். நம்ம 2 விஷயம் ஒரு விசுவாசி பண்ணணும். 1, இதை வாசிக்கணும். 2, அவரை நேசிக்கணும். இதை மறந்துடவே கூடாது. I just want to go through a glimpse of the John the Baptist. யோவான் ஸ்நானகன் இங்கே பேசுகிறார். இதெல்லாம் பார்த்துட்டு இயேசு என்ன செய்கிறார்? சீசர்களை வைத்து ஞானஸ்தானம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்படிதான் போட்டிருக்கு பைபிள். Jesus and his disciples began baptizing people. சுவிசேஷத்தை சொன்னாங்க, சத்தியத்தை சொன்னாங்க, ஜனங்க விடுதலை ஆனாங்க, ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. இதை பார்த்தவங்க என்ன செய்தாங்க? யோவான் ஸ்நானகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஏப்பா, ஒரு சண்டை மூட்டி விட நினைக்கிறான். ஊழியத்தில் மட்டும் ஒரு வளர்ச்சி வந்துட்டா நிறைய பேர் என்ன செய்யாது, பிடிக்காது. ஊழியத்தில் வளர்ச்சி வரும்போது நிறைய பேருக்கு அது பிடிக்காது. பரவாயில்ல, இங்கேயும் நம்ம காலத்தில் இல்லை, யோவான் ஸ்நானகன் காலத்திலேயே என்ன செய்யுது, இப்படி இருக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா, அவங்க யோவான் ஸ்நானகன் வராங்க, ஆட்கள் வந்துட்டு சொல்கிறாங்க, எப்பா உன்னை விட நிறைய பேர் அங்கே ஞானஸ்தானம் இருக்கிறாங்க போலக்குதே அப்படின்றாங்க. யோவான் ஸ்நானகன் கிளியராக பேசுகிறார்.
அவர் கிளியராக பேசின 3 விஷயத்தை நான் சொல்கிறேன். அவர் கிளியராக பேசின 3 விஷயம். வசனம் 28 வாசிங்க. யோவான் ஸ்நானகன் ஜனங்களுக்கு புரிய வைக்க மூணே முக்கியமான சத்தியத்தை சொன்னார். அதில் ஒன்று, நான் கிறிஸ்து அல்ல, நான் கிறிஸ்து அல்லப்பா, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். நம்பர் 1, he was very clear in who he was. ஓகேவா? அவன் சொல்றான், நான் கிறிஸ்து கிடையாதுப்பா, நான் வெளிச்சம் கிடையாதுப்பா. யோவான் 1 அதிகாரத்தில் இருக்கிற வெளிச்சம், நான் அது கிடையாதுப்பா. நான் அந்த வெளிச்சத்துக்கு வழி உண்டு பண்ணுகிறவன். நான் கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து வழி உண்டு பண்ணினவன், வழி ஏற்படுத்தினவன். ஐ எம் ஜஸ்ட் அ மெசஞ்சர் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவை பற்றி பேசுகிற பிரசங்கிக்கிற ஒரு மனுஷன், அவ்வளோதான். he was very clear in அவருடைய ஊழியத்தில். கவனிங்க, நம்ம ஊழியம் செய்யலாம், நம்ம கத்தருக்காக செய்யலாம். ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யார் என்பதை நம்ம நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் போட்டி பொறாமைகள் இல்லாமல் என்ன செய்ய முடியும், கத்தருக்கு உண்மையாக வாழ முடியும். he was very clear. நீ என்ன வேணா பேசுங்க, நான் கிறிஸ்து கிடையாது. நான் அவருக்கு முன்னாடி வந்த வழி உண்டு பண்ணுகிறவன், அவ்வளோதான். ரெண்டாவது முக்கியமா 29 வசனம் சொல்றாரு, மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். அவ்வளவுதான்ப்பா. நான் மணவாளன் கிடையாது. மணவாட்டி யாருக்கு உரிமையோ அவங்க தான் யாரு, மணவாளன். நீ கிறிஸ்து கிட்ட நிறைய பேர் போனாங்கன்னா அவர் உரிமை உள்ளவர், போகட்டும். நான் எப்படிப்பட்ட தெரியுமா, அதை பார்க்கும்போது சந்தோஷப்படுகிறவன், மணவாளனுடைய வார்த்தையை கேட்டு வாழ்றவன் நான். அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவரே என் ஊழியத்தில் என் கிட்ட ஆள் வரக்கூடாது, ஆண்டவரே என் ஊழியத்தின் மூலமாக உங்ககிட்ட ஆட்கள் வரணும். அதுதான் சிறந்த ஊழியம். ஆமென். The best ministry a service a man or a pastor can do is to bring people to Christ. ஒரு சிறந்த ஊழியன் சிறந்த முறையில் எப்படி ஊழியம் செய்ய முடியும் தெரியுமா, அவனுடைய ஊழியத்தில் ஜனங்கள் கிறிஸ்துவ நேராக போகணும். அவங்க பிகாஸ் ஐ ஆம் நாட் த பிரைட் க்ரூம். நான் மணவாளன் இல்லை. நான் மணவாளன் சொல்லை கேட்கிற, மணவாளனுடைய நிலையை பார்க்கிற, சந்தோஷப்படுகிற ஒரு ஆர்டினரி ஃப்ரெண்ட், தோழன் என்று சொல்லுகிறார். ஜான் த பேப்டிஸ்ட் வாஸ் வெரி கிளியர். 3வது விஷயம் என்ன சொன்னது தெரியுமா, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யோவான் 30 அதிகாரம் வாசிங்க. 30 வசனம். அவர் பெருகணும், நான் சிறுகணும். அவ்வளவுதான். யார் எந்த இடத்துல இருக்கணும்ன்றத தெளிவா பேசுறார் யோவான் ஸ்நானகன். அவர் பெருகணும், he must increase and I should decrease. நம்ம ஊழியத்தில் அவர் பெருகணும், நம்ம சிறுகணும். நம்ம வாழ்க்கையில் அவர் பெருகணும், நம்ம சிறுகணும். அப்போ யோசிங்க, நம்ம குடும்பத்தில் எடுக்கிற முடிவு தேவன் தருகிற முடிவாக இருந்தால் அவர் பெருகி இருக்கிறார், நான் சிறுகி இருக்கிறேன். ஒருவேளை என் குடும்பத்தில் நான் என் முடிவு எடுத்தேன்னா என்ன செய்கிறேன், நான் பெருகி இருக்கிறேன், ஆண்டவர் சிறுகி இருக்கிறார். கவனிக்கணும். லார்ட் யூ இன்க்ரீஸ் and I will decrease. ஈஸியாக பேசிட்டார். இதெல்லாம் நிறைய பேர் பேச முடியாது. அது முக்கியமாக இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடியே ஊழியம் செஞ்சவர் யாரு, யோவான் ஸ்நானகர். இன்னும் சொல்லட்டுமா, இயேசு கிறிஸ்துக்கே ஞானஸ்தானம் கொடுத்தவர் யாரு, யோவான் ஸ்நானகன். இயேசுவோட வயசில் பெரியவர் வேற. ஆனால் அவர் எவ்வளோ தெளிவாக பேசுகிறார் பாருங்க. ஒன்று சொல்கிறாரு, நான் கிறிஸ்து அல்ல, எனக்கு இந்த ஸ்பாட்லைட்லாம் தேவை கிடையாது. எனக்கு இந்த ஃபேமஸோ, இந்த ட்ரெண்டிங்கோ, இந்த பிரபலமோ, இந்த ஃபேமோ தேவை கிடையாது. ஏன்னா நான் அவருடைய வார்த்தையை சொல்லிட்டு போகிறவன் என்று சொல்லி யோவான் சொல்கிறார். 2வது சொல்கிறாரு, நான் மணவாளன் இல்லைப்பா, என்ன ஃபோக்கஸ் பண்ணாத, நான் மணவாளன் இல்லை, நான் நல்ல வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பிரசங்கம் பண்ணுறதுனால நான் கிறிஸ்து ஆகிட முடியாது என்று சொல்லி அவன் சொல்கிறாரு. கிறிஸ்து அவர் தான், நீங்கள் அவரை தான் தேடணும். 3வது சொல்கிறாரு, நான் சிறுகணும், அவர் பெருகணும். இவ்வளவும் பேசுகிறவருடைய இந்த வார்த்தைகளை கவனிச்சிங்கன்னா 24 வசனத்தை பார்த்தீங்களா? 24 வசனத்தை வாசிங்க. அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. கவனிச்சிங்களா? அப்போ எல்லா ஊழியமும் ஒரு நிறைவுக்குள்ள வருது. யோவான் ஸ்நானகனை அவங்க காவலில் வச்சு என்ன செய்கிறாங்க, சங்காரம் பண்ணுறாங்க, பிஹெடட். என்ன செய்கிறாங்க, தலையை சங்காரம் செய்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த 24 வசனம் சொல்லுது, எவ்வளோ வல்லமையான ஊழியம் செய்தாலும்,
எவ்வளவு சந்தோஷமான ஊழியம் செய்தாலும் அந்த ஊழியம் என்ன செய்யும்? ஒரு காலத்தில் நிறைவு பெறும். எல்லா துவக்கத்திற்கும் ஒரு முடிவு இருக்குது அல்லவா? என்னங்க விசுவாசிக்கலையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எல்லா பிறப்புக்கு பிறகும் ஒரு முடிவு, ஒரு மரணம் இருக்குது இல்லை? ஒருத்தர் பிறந்தா ஒருத்தர் பிறந்தா அவன் மரிச்சாகணும். ஒரு துவக்கம் என்றாலும் முடிவு இருக்கணும். இந்த ஊழியம் யோவான் ஸ்நானகன் ஊழியம் என்றென்றைக்கும் அவர் செய்ய முடியல, ஒரு முடிவு இருந்தது. ஆனால் அவர் முடிக்கும் போது நல்ல கவனிங்க, அவருடைய ஊழியம் அவர் செய்தது என்ன தெரியுமா? சுருக்கமாக இந்த 36ஆம் வசனத்தை வாசி நம்ம முடிச்சிடுவோம். குமாரனிடத்தில் விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிற்கும் என்றார். இயேசு என்ன சொன்னாரோ அதையே என்ன செஞ்சாரு? இங்க நிக்கோதேமு கிட்ட பேசும்போது இயேசு இருந்தா, இது யோவான் ஸ்நானகன் இருந்தாரா கூட? யோவான் ஸ்நானகன் இருந்தாரா? இல்லைங்க. that was a private discussion. Jesus and Nicodemus had a private discussion. இயேசு காமிச்சது எல்லாம் ஒரு பர்சனலான டிஸ்கஷன், சம்பாஷணை. யோவான் ஸ்நானகன் இல்லை. ஆனால் அவர் ஊழியத்தில் பிரசங்கிச்சது பார்த்தீங்களா? இயேசு எது சொன்னாரோ அதையே தான் இவர் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். ஒரு சிறந்த பிரசங்கியார் என்று நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சிறந்த பிரசங்கியார் யார் தெரியுமா? இயேசு எதை சொல்லுவாரோ அதை சொல்கிறவங்க தான் யார்? உண்மையான சுவிசேஷகர், உண்மையான பிரசங்கியார், உண்மையான ஊழியர். இயேசு சொல்கிறத சொல்லணும். ஏன்? உண்மையாய் தேவனுக்காய் வாழ்கிற ஒரு விசுவாசி என்ன சொன்னாலும் இயேசு சொல்லுவாரா கவனிக்கணும். வாட் ஜீசஸ் preached, ஜான் த பேப்டிஸ்ட் ஆல்சோ preached. அவங்க ஒரே இடத்துல இல்லை, வேற இடத்துல ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் ஊழிய இடம்லாம் மாறட்டும், ஊழிய ஸ்தலங்கள் மாறட்டும், ஆனால் பிரசங்கிக்கிற வார்த்தை ஒன்று தான். இயேசு இதை சொன்னார் என்றால், இயேசு சொன்னதெல்லாம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பொழுது நமக்கு நித்திய ஜீவன் இருக்கும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் போனால் ஆக்கினைக்குள் தள்ளப்படுகிறோம். இதை நாம் அறிந்து கொண்டு நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். மீண்டும் பிறக்கிற அனுபவத்தை மறந்துவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கினால் நித்திய ஜீவன் உண்டு என்று மறந்துவிடக்கூடாது. அவர் பெருகணும், நான் சிறுகணுன்றதை மறந்துடவே கூடாது. இந்த அடிப்படையில் வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் இன்னும் அநேக காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தொடர்ந்து நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற இன்னும் நேசிக்க போகிற நல்ல தகப்பனே, உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, உடைய வார்த்தையை கேட்பதற்கு தேவன் உதவி செய்தீர். நீர் மாறாதவர், உம்முடைய மாறாத சத்தியங்களும் நீர் வெளிப்படுத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து இடைப்படுவீராக. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு ஆலோசகர், நீரே எங்களுக்கு போதிக்கிறவர், நீர் நடத்துகிற விதங்களில் எங்களுக்கு போதித்து நடத்துவீராக. Lord, you teach us and guide us and counsel us in your word. Help us to understand the truths that are hidden in your word. உம்முடைய சத்தியத்துக்குள் மறைந்திருக்கிற உண்மைகளை, உம்முடைய வார்த்தைக்குள் மறைந்திருக்கிற சத்தியங்களை அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்வீராக. உம்முடைய நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் கரம் கூட இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த வேத பாடங்களில் அநேக சத்தியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் உன்னத நாமத்தில் ஜெபித்து தாழ்த்துகிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். செய்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்ம ஒவ்வொருவரும் கூட இருப்பாராக, பலப்படுத்துவாராக. ஆமென்.